வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நேற்று நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சோம்பேறி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரே வித்தியாசமாக இருக்குது. சோம்பேறி சிக்கன் ஒன்றும் இல்லைங்க. சிக்கன் நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது. அந்த கறியில் இருக்கிற தண்ணியே போதும். நானே நேற்று லைட்டாக அந்த சாந்தெல்லாம் கழுவி விட்டதால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. தண்ணி வைக்காதீங்க. நல்லா கிளறி விட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டால் அந்த கறியில் இருக்கிற தண்ணியிலே வெந்திருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதனால் நேற்று சோம்பேறி சிக்கன்னா, நம்ம ஊருக்கு போகிறதுக்காக தான் அவசரமாக சிக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சு. நேற்றுக்கு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். என் தம்பியோட பையன் தீபனுக்கும் தங்கச்சி பொண்ணு கனிஸ்ரீ 2 பேரும் ஒரே நாள்லே பர்த்டே கொண்டாடினாங்க. 2 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே. நான் படுத்திருக்கேன் பாருங்கள், அவர் தான் தீபு. இவருக்கும் கனிஸ்ரீக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள். அப்புறம் இங்கே வந்தால் தம்பியும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தான். நல்லா சாப்பிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க தான் என் தம்பியோட ஒய்ஃபு ரேவதி, தம்பி, அவங்க 3 பசங்க. இவருக்கு தான் நேற்று பர்த்டே. ரெடியாக உட்காந்துருக்கான் பாருங்கள். கேக்கு வெட்டும்போது வேறு ஒரு சம்பவம் பண்ணிட்டான். மெழுகுவர்த்தி என் தம்பி ஆஃப் பண்ணிட்டானா. அதனால் எதுக்குடா ஆஃப் பண்ணுன்னு திரும்ப அந்த மெழுகுவர்த்தியை ஏற்ற சொல்லி அவன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கேக்கு கட் பண்ணான். அது வரைக்கும் அடம் பண்ணிக்கிட்டே உட்காந்தான். அதை ஏற்றுனா தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி ஏற்றி அதுக்கப்புறம் அவனாகவே ஆஃப் பண்ணிட்டு கேக் கட் பண்ணான். கேக்கை கட் பண்ணி அப்பா அம்மாவை கூப்பிட்றான்னா ஃபஸ்ட்டு அவன் சாப்பிட்டான், யாருக்குமே கொடுக்கல. என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக இருக்கும். இன்னும் வரல, தங்கச்சிங்கெல்லாம் வரல. அவங்களுக்கு பர்த்டேன்றதால அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் மட்டும் போயிருந்தோம். அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். கேக் வெட்டி சாப்பிட்டு பர்த்டேலாம் கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களுக்கு பர்த்டே இருக்குது இல்லையா, உடனே எல்லாருமே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம் கிளம்பி. அப்புறம் போகிற வழியிலேயே அவங்களுக்கு பர்த்டே கேக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே போனோம். அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப இருட்டிடுச்சு. கேக்கெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. கிருஷ்ணா பேக்கரியில் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஐஸ் கேக்கு தான் வாங்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. போயிட்டு அங்கே கனி கேக் கட் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுச்சு. அங்கே வேறு போயிட்டு சாப்பிட சொன்னாங்க. கண்டிப்பாக சாப்பிடவே முடியல. கேக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு பர்த்டே பார்த்துட்டு அப்புறம் கனிக்கு அவங்க சித்தப்பா ஒரு சைக்கிள் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. வளைச்சி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுத்தாங்க கனிக்கு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இருட்டிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வேறு போயிருந்தோமா, லேட் ஆகிட்டோம். சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரக்கூட இல்லை, உடனே கிளம்பியாச்சு. இவன் தான் என் பையன். எல்லாருமே உடனே கிளம்பியாச்சு.
கிளம்பி வந்தால் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப டயர்டு, வண்டியில் வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு வர வழியில் ஒரு டீ கடை இருந்தது. அப்புறம் எல்லோரும் அங்கே நின்று டீ குடிச்சிட்டு அதோட ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள்லாம் நேற்று என்ன பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சொல்லுங்கள். ஓகே, பாய்.